கர்த்தர் நல்லவர். அமேன், அமேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அமேன், அமேன். எதுக்கு சொல்லுங்க? கர்த்தர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு செய்கிறாரு. அவரோட ஒப்பில்லாத அன்பு நம்ம மேலே இருக்கிறனால. நம்ம எந்த ஒரு குழியில் இருந்தாலும், நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகளில் இருந்தாலும், எந்த ஒரு நோய்களில் இருந்தாலும், கர்த்தருடைய அன்பு நம்ம மேலே இருக்கனால அவர் நம்மளை தூக்குறாரு, எழுப்புறாரு, சிச்சுவேஷன்களை மாற்றாரு. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? அமேன், ஆமேன். முதலாவது பாடலாக ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு என்ற பாடலை உற்சாகமாக மனப்பூர்வமாக பாடி கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கைகளை தட்டி உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, ஆழமான ஆழையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் விழுந்தோரை குனிந்து நிற்கும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண இயேசுவின். இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழையிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதரிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான
ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதரிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஹல்லேலூயா. விவரிக்க முடியாத அவருடைய அன்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த காலை வேளை கர்த்தர் நம்மனோடு இருக்கிறார். ஆமென். வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுது. நம்மளுடைய வேலை மேலே இல்லை, நம்மளுடைய பலனால நம்ம விசுவாசமாக இருக்கக்கூடாது. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான். பாக்கியவான்காராக இருக்கிறீங்களா? கையை உயர்த்தி விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம மத்தியில் இருக்கிற அவருடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த காலை வேலையில் கர்த்தர் செய்து ஒரு நன்மைகளும் நினைத்து நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறோம் என்ற பாடலை கரங்களை உயர்த்தி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம அவர் செய்த நன்மை எல்லாம் நினைக்கலாம். ஒரு வாரம் எப்படி நம்மளை காத்து வந்தார், ஒரு நாள் ஒரு கஷ்டத்தில் நம் கால்கள் கல்லில் இடராதபடி தேவன் நம் கையில் நம்மளை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாம். கரங்களை தட்டி உற்சாகமா தேவனுக்காக, மனுஷனுக்காக இல்ல தேவனுக்காக. ஆலயம் கூடி வந்தோம், நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்து கொண்டீர், மரணத்தின் விழுவில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தெரிந்து கொண்டீர், மரணத்தின் விழுவில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செஞ்சைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய
வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைந்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து விசுவாசத்தோடு தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை என்னைய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி உருக்க சத்தத்தோடு தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாமா? இல்லை உருக்க சத்தமாக தேவனுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாமே. நல்ல சத்தமாக நன்றி செலுத்துங்க. வாயிலிருந்து வார்த்தை புறப்படட்டுமே. வாயிலிருந்து வார்த்தை தேங்க் ஜீசஸ் ஃபார் எவ்ரிதிங் தட் ஹி ஹஸ் டன். அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக சகலத்தையும் செய்கிறவர் நீர். எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறவர் நீர். தகப்பனே, மனிதனின் பார்வைக்கு என்னிடம் குறைவுகளை காணலாம், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு என்னில் நிறைவானதை காண்கிறவரா இருக்கிறீரப்பா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே, கடந்த வாரம் எங்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, எவ்வளவு ஆபத்துகள் நேரிட்டாலும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொண்டு தகப்பனே எல்லா பாதைக்கும் எங்களை நீங்களாக்கி தப்பி விட்டு தகப்பனே எல்லா நாள் நன்மையான காரியங்களை கொண்டு எங்களை நிரப்புகிறவராய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை உயர்ச்சுகிறோம். மகிமை, 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 மகிமை. ஆண்டவரே, ஒரு நிமிடம் எங்கள் மேலே இறங்கும் ஆண்டவர். தகப்பனே, ஒரு நிமிடம் எங்கள் பிரசன்னத்தில் நிரப்பும் ஆண்டவர். தகப்பனே, உங்கள் மகிமை எங்களை நிரப்பட்டும், உங்கள் மகிமை எங்களை நிரப்பட்டும், உங்கள் மகிமை இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும், இந்த மகிமை இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரை. ஸ்தோத்திரம் தேவனை பார்த்து ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தர், 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 பரிசுத்தரே உயர்ச்சுகிறோம்.
மகிமை தேவ மகிமை மகிமை தேவ மகிமை சொல்லுங்க தேவ மகிமை மகிமை தேவ மகிமை என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமா என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் பலமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை இறங்கணுமே சொல்லுங்க என் மேல் மகிமை என் மேல் மகிமை எல்லாரும் கேட்கும் போது கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார் அவர் மகிமை நம்மையில் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இன்னும் வெள்ளமாய் ஆண்டவர் இந்த கால வேளையில சொல்லுங்க என் மேல் மகிமை இறங்கணுமே இன்னும் அதிகமாய் என் மேல் மகிமை ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறோம் தெய்வ பிரசன்னத்தால் எங்களை கொண்டு செல்லுங்க தகப்பனே எங்கள் பலவீனம் எங்கள் சோர்வுகள் எல்லாம் நம்ம அகற்றி விட்டு வருகிறோம் தேவனோட பலன் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சபைக்கு வருகிற எங்களை தகப்பனே நீர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறேன் எங்களை பலன் மடிச்சுகிறவரா இருக்கிறேன் எங்களை தாங்கி கொள்கிறவரா இருக்கிறேன் என் சுமையை சுமக்கிறவரா இருக்கிறேன் என் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறேன் ஆண்டவரே இப்படியாய் தேவன் என் பக்கமாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நான் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வந்திருக்கிறேன் என் சபை சந்தோஷமாக இருக்க வந்திருக்கிறது அப்படி ஆராதிக்கிற நான் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரம் பலன் படுத்தி ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆமென் ஒரு தொடங்கிறதுக்கு முன்பாக சகோதரர் லாரன்ஸோட தகப்பனார் 12 மணி அளவு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இதற்காக தான் அநேக குடும்பத்தார் அங்கே கடந்து சென்றிருக்கிறாங்க அநேக குடும்பத்தார் பாஸ்டரும் காலையில் 5-6 o'clock எல்லாம் அவங்க கிளம்பி சென்றிருக்கிறாங்க நான் சபை முடிந்த பிறகு நானும் ஷீலாவும் கடந்து செல்கிறோம் அதற்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் சபை சீக்கிரமாக முடிச்சு நாங்களும் போயிட்டு நான் சாயங்காலம் மீட்டிங்க்கு எப்படியாவது நான் வர பிரயாசப்படுகிறேன் அல்லேலூயா அல்லேலூயா எப்படியாவது வர பிரயாசப்படுகிறேன் எனக்காகவும் ஜெபிங்க அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்றைக்கி வந்து உபவாசத்தோட முதல் நாள் ஆமென் உபவாசத்தோட முதல் நாள் பிசாசுக்கு பிடிக்காது அல்லேலூயா ஏன்னா இயேசு உபவாசம் இருக்கும்போதே இயேசுவே சோதிச்சுச்சான் பிசாசு அல்லேலூயா நம்மையும் அப்படியே தான் சோதிக்குது ஆமென் அப்படி இல்லாதபடி எப்படியாவது இந்த நாளை நாம் உபவாசத்தில் முடிக்கும்படியாக நாம் இதை தொடங்கினோம் 21 days 21 நாள் இந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அல்லேலூயா இதோட விவரத்தை வந்து நாம் அனௌன்ஸ்மெண்ட் டைமில் நான் உங்களுக்கு இந்த உபவாசம் எப்படி என்று சொல்லி நான் கிளியராக உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போது தேவரீர் நீர் எனக்கு சகலமும் செய்ய வல்லவர் அல்லேலூயா உற்சாகமாய் தட்டி
ஒப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயிச்சிடுவேன், சர்வ வல்லவர் நீர். நீங்க சொல்லுங்க, தரிசனம் தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயிச்சிடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவனே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க, தேவரே நீர் சகலமும், தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. சொல்லுங்க, தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்தேன். சொல்லுங்க, கடலையும் கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை நீர்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்தில் எங்க கடல்? ஆமென், ஆமென். பெங்களூர் பட்டணத்தில் எங்க கடல்? எங்க ஆற்று? ஆறு எங்க இருக்கு பெங்களூர்ல? கடல் எங்க இருக்கு பெங்களூர்ல? கண்மலை எங்க இருக்கு பெங்களூர்ல? பாட்டு சொல்லுது, கர்த்தர் என்ன கடலையை மாற்றி என்ன செய்வாரா? கடக்க செய்வார். எங்க இருக்கு கடக்கிறதுக்கு? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில சமயம் கடலை போல துன்பம், பிரச்சனைங்க சமாளிக்க முடியாது. அல்லேலூயா, சமாளிக்கவே முடியாது, கடந்து செல்லவே முடியாது. அப்படியேதான் மோசையும் இஸ்ரவேல் மக்களும் ஃபாரோ அனுப்பிட்டாப்ல, கூப்பிட்டு போயிடு என்று சொல்லி. ஆனால் கூப்பிட்டு போன பிறகு அவன் மனசு குறுக்கு இருக்குது, எப்படி விடலாம் என்று சொல்லி மீண்டும் அவளை பின்தொடர்ந்து வருகிறான் ஃபாரோ. வந்த சமயத்துல எதிரில் நிற்குது சிவப்பு சமுத்திரம். என்ன செய்வது? அல்லேலூயா. சில சமயம் சிவப்பு சமுத்திரங்களை போல காரியங்கள் நமக்கு தோன்றலாம். எப்படி இதை கடக்குவேன், எப்படி நான் போகுவேன்? அல்லேலூயா. அதுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலமும் செய்ய வல்லவர் என்று சொல்லி. அல்லேலூயா. சமுத்திரத்தை இரண்டாம் பிளக்க வல்லவர், ஆற்றையை கடக்க செய்ய வல்லவர், கண்மலையை பிளக்க செய்ய வல்லவராய் கர்த்தர் இருக்கும் போது அதை உற்சாகமா பாடணும் தானே? பாடலாமா? பாடுங்க. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்து. சொல்லுங்க, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதி. மீண்டும் சொல்லலாமா? கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவரே நீர் உமக்கு, தேவரே உமக்கொப்பான சேர்ந்து பாடுங்க. தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர்.
என்று ஓடி ஓடி என்று ஓடி ஓடி சொல்லுவே என்று ஓடி ஓடி சொல்லுவே என் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர். ஓ நன்றி ஆண்டவரே, எனக்கு என்ன ஆனந்தம். சொல்லுங்க, அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி என்னை தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அழைத்து என் பாவம் அனைத்தும் என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர். இயேசுவே எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர், வெற்றியை தருகிறவர். எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சேர்ந்து பாடுங்க. அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம், அதிகாரம் எனக்கு தந்தார். சொல்லுங்க, அதிகாரம், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை விடுதலை வெற்றியை தருகிறவர், வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். சொல்லுங்க, விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவர், தருகிறார். எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. சொல்லுங்க, அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க, நேசரின் ரத்தம், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டா. சொல்லுங்க, அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. சொல்லுங்க, அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. இம்மற்றும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மற்றும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும், உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவன். சத்தமா சொல்லுங்களே, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவன். சொல்லுங்க, இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். இந்த உலகில் இருக்கும்
அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. சேர்ந்து பாடுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து இனி எதுவும் எந்த தீண்டும். ஓ ரத்த கோட்டை, ரத்த கோட்டை, ரத்த கோட்டை இயேசுவே, எந்த தீண்டும் தீண்டாது. ரத்த கோட்டை, ரத்த கோட்டை, ரத்த கோட்டை இயேசுவின் கோட்டை. ரத்த கோட்டை, ரத்த கோட்டை, ரத்த கோட்டை என் இயேசுவின் கோட்டை. ரத்த கோட்டை, ரத்த கோட்டை, ரத்த கோட்டை, ரத்த கோட்டை இயேசுவின் கோட்டை. ரத்த கோட்டை, ரத்த கோட்டை, ரத்த கோட்டை இயேசுவின் கோட்டை. கையை தட்டி தேவன் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேசரின் ரத்தம் உன்மேலே இருக்கும்போது சாத்தான் உன்னை நெருங்காது, பிசாசின் தந்திரம் நிறைவேறாது. இயேசுவின் ரத்தம் சகல ஜனங்களின் மேலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அது ஜனங்களை தேர்ந்தெடுத்து ஊற்றப்படல, சகல ஜனங்களின் மேலே ரத்தம் ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அந்த ரத்தத்தின் கவனித்துக்கொள்ள, அந்த ரத்தத்தின் உடன்படிக்கையில வாழ்ந்து வருகிறதை காண்பீர்கள். ரத்தம் இருக்கிற இடத்துல பிசாசு அந்தகார கிரியைகள் ஏற்படாது, எந்த தந்திரமும் வேலை செய்யாது. ஏன்? கர்த்தர் ரத்தம் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால இஸ்ரவேல் மக்கள் எந்த உபாதரத்துக்கும் எந்த வாதைக்கும் நீங்களாகாதபடி கர்த்தர் காத்தது போல இயேசுவின் ரத்தம் உன் வீட்டோரமாய் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உனக்காய் ஊற்றப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் உனக்காய் ஊற்றப்பட்டிருக்கிறது. This is a covenant that Lord is making. ஒரு உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு கூட செய்து கொண்டிருக்கிறார். அது ரத்தத்தின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. He has brought you. இயேசு கிரியமாய் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். He has paid his own blood. இயேசுவின் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நீ பரிபூர்ணமாயிருப்பாய், நீ பரிபூர்ணமாயிருப்பாய். God is saying this today. நீ பரிபூர்ணமாயிருப்பாய். அந்த பரிபூர்ணத்துக்கு முக்கியமான ஒரு காரணம் அவருடைய சொந்த மகனை ரத்தம் சிந்தும்படியாக, அவருடைய சொந்த மகனை ரத்தம் சிந்தும்படியாக உனக்கு கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரிபூர்ணத்தை அந்த ரத்தத்தின் நிமித்தமாய் நான் கொண்டு வருவேன், அந்த பரிபூர்ணத்தை ரத்தத்தின் நிமித்தமாய் நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தேவனை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக் கொள்வீர்கள். தேவ ரத்தம் சாதாரணமாய் சிந்தப்படவில்லை, அது நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்மேல் சிந்தப்படவில்லை, நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம் பாவங்களை கழுவிய சுத்த ரத்தம், நம் அக்கிரமங்களை நீக்கிய சுத்த ரத்தம், என்னை நீதிமானாய் மாற்றின சுத்த ரத்தம் என் இயேசுவின் ரத்தம். பாவங்கள் கழுவி சுத்த ரத்தம், என் அக்கிரமல் நீக்கின சுத்த ரத்தம், நீதிமானாய் மாற்றின சுத்த ரத்தம் என் இயேசுவின் சுத்த ரத்தம். என் பாவங்கள் கழுவிய சுத்த ரத்தம், என்னை நீதிமானாய் மாற்றின சுத்த ரத்தம், என் அக்கிரமங்களை நீ சுத்த ரத்தம் என் இயேசுவின் சுத்த ரத்தம். அல்லேலூயா. அந்த ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி மாதம் முழுவதும் அவர் எப்படி நம்மை விடுதலை செய்தார், அவர் நம்மை எப்படியாய் விடுதலை செய்தார் என்று தியானிக்க போகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை விடுதலை செய்திருக்கிறார், இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். There is a deliverance through the blood. அந்த ரத்தத்தினால ஒரு விடுதலையை காண்பீர்கள். அதை விசுவாசிக்கும் போதுதான், அதை விசுவாசிக்கும் போதுதான் அது நமக்குள்ள கிரியை செய்யும். அந்த ரத்தம் நமக்குள்ள கிரியை செய்யணும்னா நீங்க விசுவாசிக்கணும். That blood can wash away your deadly sin.
எவ்வளவு பயங்கரமான பாவம் இருந்தாலும் அந்த ரத்தம் அதை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதா இருக்கிறது. உலகத்துக்காய் கொடுக்கப்பட்டவர், உலகத்துக்காய் கொடுக்கப்பட்டவர் என்னை நேசிக்கிறாராகவும் இருக்கிறார். என்னை நேசிக்கிற கர்த்தர் உங்களையும் நேசிக்கிறார். உங்க பாவங்களை கழுவினவர் உங்களை சுத்திகரித்து அவர் சொந்த பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் சிந்தின ரத்தம் வீணாய் போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே, அதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்கள் பாவங்களை கழுவினது நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் அக்கிரமங்களை நீக்கினது நான் விசுவாசிக்கிறேன். என்னை சுத்திகரிச்சு நான் விசுவாசிக்கிறேன். என்னை நீதிமானாய் மாற்றினது நான் விசுவாசிக்கிறேன். என்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று விசுவாசிக்கிறேன். உம்மை முகமுகமாய் தரிக்க செய்யும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இவ்வளவா எங்களுக்காக செய்ததுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரை எங்களோடு கூட அசைவாடும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுகள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவர்கள் என் மேல் பழி சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். My heart is in anguish within me. The terrors of death assail me. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அர்க்களிப்பு என்னை மூடிற்று. I said, oh, that I had the wings of a dove. I would fly away and be at rest. நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். I would hurry to my place of shelter, far from the tempest and storm. ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரித்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையையும் நகரத்திலே கண்டேன். Day and night they prowl about on its wall. Malice and abuse are within it. கேடுபாடுகள் அதில் நடுவில் இருக்கிறது. கொடுமையும் கபடும் அதில் வீதியிலே விட்டு விலகி போகிறது இல்லை. If an enemy were insulting me, I could endure it. If a foe were raising himself against me, I could hide from him. எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவர். With whom I once enjoyed sweet fellowship as we walked with the strong at the house of God. மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக. அவர்கள் வாசஸ்தலத்திலும் அவர்கள் உள்ளத்திலும் பொல்லாங்கு இருக்கிறது. But I called to God and Lord saves me. Amen. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார். He ransoms me unharmed from the battle waged against me, even though many oppose me. ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதில் அளிப்பார். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிட்டதினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள். My companion attacks his friend, he violates his covenant. அவன் வாயில் சொற்கள் வெள்ளை போல மெதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிதுவானவைகள். ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். Cast your cares on the Lord and he will sustain you. He will never let the righteous fall. நாம் யாவருமாய் சேர்ந்து வாசிப்போம். But தேவனே, you, O God, will bring down the wicked into the pit of corruption. Bloodthirsty and deceitful man will not leave out of their days. But as for me, I trust in you. என்னில் அடங்கால் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கால் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே செய்த நன்மை
வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இயேசு நாமத்திலே இந்த சங்கீதன் பாங்களுடன் அன்புடன் நான் வரவேற்கிறேன். வாசிக்கலாம். முதலாம் வசனம். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்து இராதேயும். இந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது எந்த சூழ்நிலைகள் எதிர்க்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். தாவீது என்ன செய்கிறான்? ஒரு தவறை செய்து விடுகிறான். வாழ்நாளிலே தவறு செய்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்கிறான். தேவனுடைய மகிமையை காணாமல், தேவனை அவன் பார்க்க முடியாமல், அவன் செய்த பாவம் அவனை முன்னேற்றிட்டு அதனால் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஒரு பாவ அறிக்கையாக இந்த சங்கீதம் காணப்படுகிறது. தேவனே என் ஜெபத்தை கேட்டலும், என் விண்ணப்பத்தை மறைந்திராயதையும். வேதகாமத்திலே வாசிக்கிறோம், ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு நபர் உண்டு. அவர் யார் என்றால் யாருங்க? அன்னாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்து நம்முடைய தேவைகளை தேவனுடைய முறையிட்டால் அவர் செய்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே பொறுப்பு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபமே வாழ்க்கையிலே ஜெயமாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஜெயம் வேண்டுமென்றால் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நபர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, என் விண்ணப்பத்திற்கு மறைந்து இராதேயும். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். இந்த வேதவசனம் எப்போது சொல்லுகிறேன் என்றால், நீ வேதகாமத்தை தியானிக்கும் பொழுது கடவுள் உன்னிடம் பேசுகிறார். அல்லேலூயா. ஆனால் நீ ஜெபிக்கும்போது நீ கடவுளிடம் பேசுகிறாய். அல்லேலூயா. இது ரெண்டு வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இரண்டும் தேவனையும் நம்மளையும் ஒருக்கக்கூடிய ஒரு செயலாக காணப்படுகிறது. ரெண்டாவது வசனம் வாசிங்க. எனக்கு செவி கொடுத்து ஏன் இந்த பிரச்சனை? எனக்கு செவி கொடுக்க எனக்கு உத்தரவுல செய்யும். கோலியாத்தை கொன்ன மனுஷன் தாவீது, கடவுள் அவனோட இருந்தார். நன்மை செய்யும் பொழுது கடவுள் அவனோட இருந்தார். ஆனால் பாவம் செய்யும் பொழுது ஒரு ஒரு கேப் வருகிறது. எப்படி வருது? கடவுளுக்கும் மனிதனுக்கும் ஒரு இடைவெளி வருகிறது. அவனுக்குள்ளே மனிதன், அவனுடைய மனசு அவனால் உறுத்துகிறது, ஆண்டவரே எனக்கு செவி கொடுத்து என்ன செய்யும், என்னை விட்டு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு கேட்காம். அது மட்டும் சொல்ல, ரெண்டாவது மூணாவது வசனம், அவர்கள் ஆமாம், இனி இந்த பிரச்சனையில் வந்து விட்டது. என்னுடைய சொந்த மாமனால சவுல் கூட வந்து என்னை கொலை செய்ய வகை தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி போய் ஊரோராக ஒளிறாரு. ஆனால் இருந்தாலும் எந்த கஷ்டமான காலங்களில் இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை, ஆண்டவரே இவ்வளவு மனிதர்கள் எனக்கு தீங்கு நினைக்கிறார்கள், இவ்வளவு கஷ்டங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, ஆனால் என்னுடைய இருதயம் வியாகுலப்படுகிறது, அவரே மரணம் மென்மேல் வருது. என்ன பயம் பாருங்கள். ஒரு ராஜா வந்தவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், என்ன எவ்வளவோ ஒரு அழகான ஒரு மனிதன், கடவுளால் அபிஷேகப்பட்ட மனிதன், அவனுக்கு பிரச்சனை என்னது? ஆண்டவரே மரணம் என்னை விழுங்க பார்க்கிறது. பிரியமானவர்களே, சற்று சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வாசிக்கலாம் 16 வசனம். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவன் செய்த பொருள் அவனை ரட்சிக்கவில்லை. அவன் சம்பாதித்த ஒரு நல்ல பெயர் அவனை ரட்சிக்கவில்லை. அவன் ஹோல்ட் பண்ணியிருந்த அந்த போஸ்ட், ராஜா என்ற போஸ்ட் அவனை ரட்சிக்கவில்லை. ஆனால் பிரியமானவர்களே, அவனுக்குள்ள விசுவாசம், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒருவர் ரட்சகர், மனுஷனுடைய பாவங்களை ரட்சிக்க ஒருவர் என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த அருமையான வசனம், நான் தேவன் நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். 21 வசனம் வாசிக்கலாம்.
இது பிசாசு சொல்லிக்கூடிய வசனமாக காணப்படுது. அவன் வாயின் சொற்கள் எப்படிங்க? மென்மையான மிருதுவானவைகள். தெலீலியா பார்க்கும் பொழுதும் சிம்சோனை பார்க்கும் பொழுது அந்த பெண் எவ்வளோ அழகாக பேசி அதை மயக்கிறா. அப்படிங்கும்போது அவருடைய இருதயமோ அவளுடைய யுத்தமாக காணப்படுகிறது. சவுல் நல்ல மனிதன், இஸ்ரவேலுடைய முதல் ராஜா சவுல். ஆனால் அவனுடைய இருதயம் எப்படியா மாறுகிறது? தாவீதை கொலை செய்ய வயதடிக்கிறான். அதை நினச்சி இருந்தால் என்ன சொல்கிறாருன்னா, அவன் இருதயமோ யுத்தம், அவன் வார்த்தையை எண்ணெயிலும் மிருதுவானைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அந்த வார்த்தையானது மிக மிக கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ஒருதலுக்கு ஆறுதலாக பேசும் பொழுது அந்த வார்த்தை ஒருவரை தேற்றப்படுத்துகிறது, அவருடைய வாழ்க்கையை சீரமைக்கிறது. அல்லேலூயா. அதனால் வார்த்தைகள் மிகுந்த ஒரு நல்ல ஒரு கருவியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 22ஆம் வசனம் வாசிக்கலாம். என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அல்லேலூயா. என்ன அருமையான சொன்ன, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யாரை விடப்பட்டார்? நீதிமானை ஒருபோது. நீதிமான் எத்தனை விழுந்தாலும் இருப்பாள்? 7 தரம் விழுந்தாலும் அவன் நிற்பாங்க, எந்திரிச்சு ஓடிக்கொண்டிருப்பான். அல்லேலூயா. வாழ்க்கை ரொம்ப சீராக போயிட்டு இருந்துச்சுன்னா அது கிடையாது. அல்லேலூயா. கொஞ்சம் மேடு வெள்ளங்கள் நாம் செய்கிற காரியங்களை தேவன் அவர் அலோவ் பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்மை சீர்படுத்துவதற்கும் நம்முடைய சிறப்படுத்துவதற்கும் தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார். கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்களா? தாவீது கர்த்தருக்கு தேவனுக்கு இதயமேற்ற தாசன். அல்லேலூயா. தேவனால் அபிஷேகம் பெற்ற மனுஷன். அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்கள், இன்னைக்குள்ள காரியங்கள் என்ன நடக்கிறதோ அதே விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவன் எந்தவித சூழ்நிலையிலும் தேவனை பற்றி தன்னுடைய பாவத்தை அவனை அறிக்கையிட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சரி பண்ணியமானவர்களே, நாம் தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை தேவனுடன் முறைப்படும் பொழுது அந்த பாவத்தை நீக்கி நம்மை சுற்றி எதிர்ப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதனால் என்ன சொல்லுது? கர்த்தரின் பாரத்தை உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். பிரியமானவர்களே, நாம் நீதிமானாக இருப்போம். கர்த்தர் மேல் உள்ள ஒரு நல்ல விசுவாசத்தை மிக வைராக்கியமாக வைப்பான். எந்த சூழ்நிலையிலும் எங்களை கடவுள் விட மாட்டார். அல்லேலூயா. எப்போ நம்ம எந்திரிச்சு நீதிமானை போல ஒரு குதிரை போல வாழ்க்கையில் நம்ம ஓடும் பொழுது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பதாக காணப்படுகிறார். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், மனிதன் முதலாவது பாவத்தை அறிக்கை செய்வனாக காணப்பட வேண்டும். எந்த சூழ்நிலைகளிலும் தேவனிடம் மன்றாடி அந்த சூழ்நிலையை மாற்றுவானாக காணப்பட வேண்டும். 3 என்ன காரியங்களால் எந்தவித பிரச்சனைகளும் வந்தாலும் சரி, இந்த ப்ராப்ளமும் இதுவும் கடந்து போகும். அல்லேலூயா. இதுவும் கடந்து போகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு நம்ம பாரத்தை வைக்கும் பொழுது அந்த பாரத்தை லகுவாக மாற்றக்கூடிய வல்லமை தேவன் கொண்டு கர்த்தர் தாமே இந்த சங்கீதங்களை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள், சாட்சி கொடுப்பவர்கள் சாட்சி கொடுக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு என்னவா இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றென்றும் வீட்டிலே நிலைத்திரான். குமாரன் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறான். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புதுசாக இருக்கா? ஆமாம். இப்போ தான் எனக்கு இந்த ரைட் ஐ, என்னோடய ரைட் ஐ கொஞ்சம் டிஃபெக்ட் ஆகிருக்கு.
சரியாக தெரியறதில்ல. பின்னால் இருக்கிறாங்கன்னு தெரியும், ஆனால் அது அவங்க என்ன சிரிக்கிறாங்களா சிரிக்கலான்னு தெரில. பின்னால் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்களா சிரிக்கலையா, ஸ்தோத்திரம் சொல்கிறாங்களா ஸ்தோத்திரம் சொல்லியா அது தெரில. இவ்வளோ நாளாக நான் நினச்சிருந்தேன் ஏதோ தூசி ஒன்ட்டுக்குதுன்னு அப்பப்போ தேய்ச்சி கண்ணை இது பண்ணியிருந்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் இந்த கண்ணை மூடிட்டு பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் வெறும் மேகமாக தெரியுது. அதனால என் மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் புறை இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ரெண்டுலேயும் இந்த கண்ணில் கொஞ்சம் ஜாஸ்தி, இதில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கண்ணாடி போட்டுக்கின்னு நீங்கள் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணலாம், படிக்கலாம். முன்னே நான் படிக்குவேன், பட்டு கொஞ்சம் ரொம்ப இப்படி பார்த்து படிக்குவேன். ஆனால் இப்போ க்ளீனாக தெரியுது. அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கரெக்டாக 40 ஆனவொடனே ஒன்று ஒன்றா தெரியுதோ என்னவோ, 40 ஆனவொடனே ஒன்று ஒன்றா தெரியுதோ என்னவோ. முதல்ல லைட்டாக தெரியுது, அதுக்கப்புறம் என்னென்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் சுகத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது இந்த நாளுக்கோட தலைப்பு ஜீசஸ் செட்ஸ் ஃப்ரீ அண்ட் ஹீல்ஸ் த சோல். இயேசுவானவர் நம்மை விடுவித்து நம்ம என்ன செய்கிறாருங்க, நம்மை விடுவித்து நம்ம ஆத்துமாக்களை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா, இது ரொம்ப முக்கியமான காரியம். இதோட பகுதியை நான் இன்னைக்கு சாயங்காலம் சீக்கிரம் வந்துட்டேன்னா இந்த டெலிவரன்ஸோட செய்தியை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். அப்படி லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன ஒரு ஊறுகாய் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன், சரியா? கொஞ்சம் டச் மட்டும் உங்களுக்கு பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இந்த நாளைக்கு நம்ம உபவாசத்தோட தலைப்பு என்னென்னா டெலிவரன்ஸ். என்னங்க? டெலிவரன்ஸ். கர்த்தரோடு கூட நாம் நெருங்கினோம்னா முதல்ல விடுதலை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தரோட நெருங்கணும் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். சரி, இந்த விடுதலை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி யோசிக்கும் போது நீ அந்த விடுதலைக்காக எந்த பிரயாசமும் பட தேவையில்லை. ஆமென். அந்த விடுதலைக்காக எந்த பிரயாசமும் பட தேவையில்லை. ஏன்னா விடுதலை கொடுத்தவர் யாராம்? குமாரன். அதுதான் 36ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிவீர்கள். அப்படின்னா குமாரன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாருங்க, விடுதலை கொடுத்து. He has delivered it. ஆங்கிலத்தில் அழகாக படிக்கிறோம் 55. Now a slave has no permanent place in the family, but a son belongs to it forever. So if the son sets you free, you will be free indeed. குமாரன் ஆனவர் நம்மை விடுதலை பண்ணினால் நாம் என்ன ஆயிருக்கிறோம்? மெய்யாகவே விடுதலையாக இருக்கிறோம், இல்லையா? we are set free. விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. எப்படி என்றால் குமாரன் நமக்காய் அந்த விடுதலையை என்ன பண்ணாங்க, கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த நாள் லென்ட் டேஸ் என்று சொல்லி பார்க்கும்போது நமக்கு விடுதலை கொடுத்தது யாரு, எப்படி பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி யோசிக்கிற தருணம். இந்த 7 வார்த்தையை பேசும்போது கூட 7 வார்த்தையில் சாராம்சம் என்னன்னா, கர்த்தர் நமக்காக கொடுத்த விடுதலையை தான் நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் நம்ம கொடுத்த காரியங்களை தான் நம்ம யோசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு செய்தாரா இல்லையான்னு யோசிக்கிற வேலையில தான் கர்த்தர் வசனம் இப்படியா சொல்லுகிறது, இது ஆல்ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ போய் ஜெபி, ஆண்டவரே என்னை விடுதலை படுத்துங்க, விடுதலை படுத்துங்க. விடுதலை படுத்தினதை மீண்டும் விடுதலை படுத்துங்கன்னு கேட்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? உங்களை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டார் கர்த்தர்? உங்களை விடுதலை ஆக்கிட்டார். உனக்கான விடுதலை கர்த்தர் கொடுத்துட்டார். விடுதலை கொடுத்த பிறகு நம்ம மீண்டும் என்ன செய்யறோம்னா அந்த விடுதலைக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரே விடுதலை படுத்துங்க, விடுதலை படுத்துங்க, விடுதலை படுத்துங்க. when God has already said it is finished, it is முடிந்தது. இது என்ன ஆயிட்டு இருக்குங்க, முடிந்தது என்ற ஒரு காரியத்தை நாம் மீண்டும் துவக்க கூடாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முடித்து வச்ச காரியம் தான் டெலிவரன்ஸ். முடித்து வச்ச காரியம் என்ன? விடுதலை, டெலிவரன்ஸ். அப்ப அந்த முடிச்சு வச்ச காரியத்திற்காக நம்ம மீண்டும் கேட்கக்கூடாது. இட் இஸ் given. அதை நம்ம என்ன செய்யணும்னா சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாறணும். ஆமென். கர்த்தரோடு நீங்க நெருங்கி பழகுற வேலையில் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன? டெலிவரன்ஸ். அந்த விடுதலையை சுதந்திரிக்கணும். கொடுத்த சுதந்திரத்தை என்ன செய்யணும்? நீங்க பெற்றுக்கொள்ளணும். டெலிவரன்ஸ் இஸ் given to everyone. சார், என்னத்திலிருந்து கர்த்தர் நமக்கு டெலிவரன்ஸ் கொடுத்தார்? எதிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்தார்? அநேக காரியங்கள் இருக்கு. முதல் விடுதலை பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை. அக்கிரமங்களிலிருந்து நமக்கு விடுதலை. சாபங்களிலிருந்து நமக்கு விடுதலை.
நோய்கள் நம்மளுக்கு விடுதலை, எல்லா பிரச்சனைகளும் நமக்கு விடுதலை. அந்த விடுதலை கர்த்தர் நமக்கு கொடுத்ததை தீர்மானமா சொல்லுகிறார். ஆமென். இவையெல்லாம் என் பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இட் இஸ் given. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீர்கள். அவர் விடுதலை ஆக்கிட்டார். நீங்க மெய்யாகவே என்ன ஆக போறீங்க, விடுதலை ஆவீங்க. யூ ஹாவ் டு ஃபீல் த டெலிவரன்ஸ். நம்ம அந்த விடுதலையை இல்லாததுனால, அந்த விடுதலை எனக்கு இருக்கிறது என்ற அறியாமையினால தான் நம்ம மீண்டும் என்ன செய்கிறோன்னா இந்த பாவத்திற்குள்ளாக வாழ்ந்து வருகிறோம். ஒரு முறை நான் விடுதலை பெற்றுட்டேன், நான் விடுதலை ஆக்கிட்டேன் என்று சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டாலே அந்த பாவமானது உன்னிடம் என்ன பண்ணாதுங்க, வராது. பிகாஸ் யூ ஹவ் கன்வின்ஸ்டு சேயிங் யூ ஆர் நாட் எ சின்னர். நீங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா நான் பாவி அல்ல என்று சொல்லி நீங்களை உறுதிப்படுத்தி கொண்டால் அந்த விடுதலை தான் அதை செய்கிறது. புரிஞ்சிச்சிங்களா? நாம் பாவி அல்ல என்று சொல்லி நீங்களே உறுதிப்படுத்தி கொண்டால் அந்த விடுதலை செயல்படுகிறது. நான் பாவி அல்ல. உங்கள் பாவத்துக்காக யார் பலியா கொடுக்கப்பட்டது? இயேசு. நான் பாவி அல்ல. ஏன்? இயேசு என் பாவங்களை கழுவிச்சாருங்க. என் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி என்னை பரிசுத்தமாக்கி என்னை விடுவித்தார். நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் மை சின்ஸ் ஆர் வாஷ்ட். என்ன விசுவாசிக்க? என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கு. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிச்ச நீ மீண்டும் அந்த பாவத்தை என்ன பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. சில சமயம் நம் சரீர பலவீனத்தினால் நாம் ஏதோ ஒரு பாவத்தை மீண்டும் நாம் செய்கிறோம்னா என்ன ஆகும் தெரியுமா? சில சமயம் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு உங்கள் உள்ளம் உங்ககிட்ட பேசும். உள்ளம் என்ன செய்யும்? பேசும். மகனே, உன்னை ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மன்னிச்சிருக்கிறேன், சுகம் படுத்திருக்கிறேன், விடுதலை கொடுத்திருக்கிறேன். மீண்டும் இந்த பாவத்துக்குள் என்ன பண்ணாத, போகாத. ஒரு பயம் வரும், ஒரு நடுக்கம் வரும். ஏன்? முதல்ல ஒரு உறுதி. என்ன உறுதி எடுத்த? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, கழுவப்பட்டது என்று சொல்லி அறிந்ததுனால ஏற்றுக்கொண்டதுனால மீண்டும் அந்த பாவத்தை செய்ய உனக்கு என்ன ஆகும்? பயம் வரும். இதை செய்ய யோசிக்குவேன். ஏன்? கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசித்ததுனால. அந்த விசுவாசம் இல்லாததுனால தான் மீண்டும் அந்த பாவத்தை நம்ம என்ன பண்ணுறோம், செய்து கொண்டே வரோம். நீ கழுவப்பட்டேன் என்று விசுவாசிச்சிட்டினா என்ன ஆகும் தெரியுமா? அந்த பாவம் செய்யும் போதெல்லாம் உனக்கு ஒரு பயம் வரும். அநேக நீங்கள் born again கிறிஸ்டியன் இல்லையா? அநேக நீங்கள் ஞானஸ்தானம், எவ்வளோ பேர் ஞானஸ்தானம் ஏற்றிருக்கீங்க பாருங்க. பெரும்பாலும் அநேகர் இங்கே ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் யோசிச்சு பாருங்க, அந்த ஞானஸ்தானம் எடுத்த பேருக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? எடுக்கிறதுக்கு முன்னே உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த ஞானஸ்தானம் பிறகு வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிட மாட்டோம். ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் நிரம்பாது, சந்தோஷம் சமாதானம் இருக்காது. என்ன, கொஞ்சம் பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டா இதெல்லாம் வரும்னு நினச்சின்னு இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு தான் உபத்திரம் வந்து ஆஸ்தி வரும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன வரும்? உபத்திரம் வரும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பேர் தான் பிரச்சனைகள் வரும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பேர் தான் பிரச்சனைகள். ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பேர் தான் உபத்திரம் வரும். இவையெல்லாம் ஏன் வருகிறது என்று சொன்னால், கொடுத்ததை நீ செயல்படுத்துகிறாயா என்று சொல்லி உன்னை சோதிக்கும்படியாய் தான். எதை கொடுத்தார் உனக்கு? புதிய ஜீவனை. ஞானஸ்தானம் பிறகு எதை கொடுத்தார் உங்களுக்கு? புதிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அடையாளமாய் நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறாய். பார்த்தியா? அது ஒரு அடையாளம், மறக்க மாட்டேன். ஏற்றுக்கொண்டதை மனுஷர் ஏற்றுக்கொண்டது சில நேரம் மறந்துடுவேன். ஆனால் அடையாளமாய் செய்தது என்ன? ஞானஸ்தானம். அந்த அடையாளமாய் செய்த ஞானஸ்தானம் இங்க இருக்கிற எல்லாரும் அதை என்ன பண்ணாங்க? சாட்சியாய் பார்த்தார்கள். சாட்சியாய் பார்த்தவர்கள் என்ன செய்வாங்க? நீ எந்த தவறு செய்தாலும் ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டு அடிக்கிறான் பாருன்னுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டு குடிக்கிறான் பாருன்னுவாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டு போயிட்டு தவறான விஷயங்களை செய்ய. ஏன்? நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டாய் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாய். தலையில் பேட்ஜ் கட்டி சுற்றுறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு நீ ஒரு தீர்மானம், ஒரு சாட்சி. என்ன? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன்னு ஒரு சாட்சி உன்னில் இருக்கிறதுனால உன்னை எல்லாரும் தீர்மானிக்க ஆரம்பிப்பார்கள், உன்னை எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிப்பார்கள். நீ எப்படி நடந்து கொண்டு வருகிறாய்? அவர் விடுதலை பெற்றுக்கொண்ட நீ விடுதலையின் வழியில தான் நடக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. நீ விடுதலை பெற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் அந்த விடுதலையின் வழியில தான் நடக்கணும், அந்த பாதையில தான் நீங்க போகணும். மீண்டும் நீங்க கட்டுக்குள்ள போய் விழக்கூடாது, மீண்டும் நீங்க பாவ அழுக்குள்ள போய் விழக்கூடாது. ஏன்? கர்த்தர் உனக்காய் அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு 2-3 காரியங்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதல் காரியம் எடுத்து படிங்க. சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்ன செய்றாருங்க? குணமாக்குகிறா. அவருடைய காயங்களை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? கற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நமக்கு விடுதலையை கொடுக்க போக என்ன கொடுக்கிறாருங்க? விடுதலை. முதல் விடுதலை. அழகாய் சங்கீதக்காரன் சொல், என் நம் இருதயத்தை குணமாக்குகிறார், நம் காயங்களை கட்டுகிறார். பாருங்க, எகிப்து ஜனம் எங்க இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனம் எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் இந்த யோசேப்பின் கதையை பாருங்க. கர்த்தர் யோசேப்பின் குடும்பத்தாரையும் ஈசாக்கின் குடும்பத்தாரையும் எகிப்தில் இருக்க ஒப்பு கொடுத்தார். அவர் தான் என்ன பண்ணுறாரு? நீங்கள் போங்க, அங்கே யோசேப்பு இருக்கிறார் என்று சொல்லி. யோசேப்பு இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவங்க அண்ணன்மாருங்கெல்லாம் எகிப்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகுதுன்னா, அந்த சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய துன்பங்கள் ஆரம்பிக்க இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, மறுபடியும் காப்பாற்றுங்க என்று சொல்லி அவர் கண்ணீரை கண்டு மோசேயை கூப்பிட்டு சொல்றார், என் ஜனங்களின் கண்ணீரை கண்டேன், அவர் உடைந்த உள்ளத்தை நான் பார்க்கிறேன், அவர் காயங்களை என்ன செய்யணும்? நான் கட்டணும், எப்படியாவது என்ன செய்ய இவங்களை கொண்டு வா. அல்லேலூயா. அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் கூட நாம் பாவத்தில் வாழ்ந்திருக்கிற நம்மை, சாபத்தில் வாழ்ந்திருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை பார்க்கிறார். பிதாவானவர் நம்மை பார்க்கிறார். நான் பார்த்து என் ஜனங்களுக்கு நான் விடுதலை கொடுத்த போதிலும் மீண்டும் அந்த பாவத்தில் இருக்கிறார்களே என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரும்படியாக, கானானுக்கு கொண்டு வரும்படியாக, ஆசீர்வாதத்துக்கு கொண்டு வரும்படியாக, மீட்புக்கு கொண்டு வரும்படியாக, சுகத்துக்கு கொண்டு வரும்படியாக பிதாவானவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருங்க? அனுப்புவார். அந்த இடத்துல தேவன் மோசேயை அனுப்பினார். இந்த இடத்துல யார் அனுப்பினது நமக்காக? இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்புறார். இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்யறாருங்க? இந்த உடைந்த உள்ளத்தை என்ன செய்யறாருங்க? குணமாக்குகிறவராக இருக்கிறார், கட்டுகிறவராக இருக்கிறார். He heals the broken hearted. உடைந்த உள்ளத்தை சுகப்படுத்தி காயங்களை கர்த்தர் என்ன செய்யறாருங்க? கட்டுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ்ல தான் நமக்கு டெலிவரன்ஸ் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லே நமக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்னா, கர்த்தராலே நமக்கு விடுதலை உண்டு. விடுதலை கொடுக்கிற தேவன் என்ன செய்யறாருன்னா, நம்ம உடைந்த உள்ளங்களை கட்டி காயங்களை கற்றுகிறார். நம்மை தேற்றி அரவணைத்து காயங்களை கற்றுகிற தேவனார். அழகாக சொல்லுகிறது, ஜீசஸ் ஹீல்ஸ் தி wounds ஆஃப் த சோல். நம் ஆத்துமாவில், நம் உள்ளத்தில் உண்டான பிரச்சனைகள் என்ன செய்யறாருங்க? அவர் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். வெளியே ஒரு காயம்னா நம்ம மருந்து போட்டுக்கலாம், ஆனால் உள்ள ஒரு காயம்னா எந்த மருந்தும் அதுக்கு பிரயோஜனப்படாது. ஒரே மருந்து, இயேசுவின் மருந்து மட்டும்தான் பிரயோஜனப்படும். அல்லேலூயா. உள்ளத்தின் எவ்வளவு பெரிய காயமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நான் என்ன செய்யட்டும் யோசிக்கிற வேலையில் ஒரே மருந்து, ஒரே ரிசல்ட், ஒரே சொல்யூஷன், இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு சாட்சி மட்டும் நான் சொல்லுகிறேன். அநேக காலமாக ஒரு சகோதரி அநேக பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் வாழ்ந்து வந்ததை எங்களுக்கு சாட்சியாக அவர் சொன்னாங்க. அவர் கணவன்மார் பயங்கரமான குடிகார். வீட்டில் என்ன வச்சாலும் எடுத்துன்னு போயிட்டு வச்சு குடிச்சு தீர்த்துறது. அவருக்கு குடிக்கலைன்னா அவரால் இருக்கவே முடியாது, பயங்கரம் குடி. ஆனால் இந்த சகோதரி மட்டும் சபைக்கு தவறாமல் போவாங்க. அந்த 2-3 பிள்ளைங்களை கையில் பிடிச்சிக்கின்னு அவங்க சபைக்கு போகிறது வருதும். அவங்க சொன்னாங்க, நான் எப்படின்னா சபையை விட்டுக்கூடாது என்று சொல்லி எப்படின்னா காலையில் இந்த பிள்ளைங்களை ரெடி பண்ணி நான் சர்ச்சுக்கு போயிடுவேன் ஐயா. ஆனால் இவர் எப்படின்னா என்ன பண்ணுவார், நான் சர்ச்சுக்கு போன உடனே உள்ளே வந்து எல்லா டப்பரெல்லாம் எடுத்து எங்கன்னா காசு எடுத்துகிட்டு போயிட்டு அவரை குடிச்சிட்டு நான் சர்ச்சிருந்து வர்றதுக்குள்ளே வீட்டில் கலாட்டா பண்ணி வச்சுருப்பார். இந்த மாதிரி தான் நான் அநேக வருஷமாக, ஒரு 10-15 வருஷமாக நான் வாழ்ந்து கொண்டு வந்தேன். ஆனால் ஒரு நாள் தேவனை பார்த்து முழங்காலிட்டு நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே எப்படியாச்சும் என் கணவனை மாற்றுங்க என்று சொல்லி. அந்த சகோதரியை பார்க்கும்போது ரொம்ப மெலிசா,
நமக்கே பாவம்னு தோணும், நமக்கே பாவம். அந்த அவ்வளோ மெலிசா அந்த குழந்தை 3 குழந்தைங்களை சாப்பாடு போட்டு அந்த பிள்ளைகளை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது எங்களுக்கே துக்கமாய் வரும். நாங்கள் அநேக தடவை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம், காசு கொடுத்துருக்குறோம், உணவு கொடுத்துருக்குறோம். அப்போ யோசிக்கும் போது அவங்க ஒரு நாள் வராங்க, வந்துட்டு நாங்கள் ஒரு சர்ச்சுக்கு போனோம், அந்த சர்ச்சில் பாஸ்டர் வந்து உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் கூப்பிடலான்னு போனேன். பாஸ்டர் வந்தாருன்னா செருப்பில் அடிக்கிறேன்னாரு. அவர் என்ன சொன்னார்? பாஸ்டர் வந்தாருன்னா என்ன பண்ணுவாரா? செருப்பில். உங்கள் பாஸ்டர் நீயே வச்சுக்க, உங்கள் பாஸ்டரை நீயே வச்சுக்க, உங்கள் பாஸ்டர் வந்தாரா என்ன பண்ணுவேன் நான்? அடிக்கவேன்னு சொல்லி செருப்பில் அடிக்கிறேன்னாரா. எதில் அடிக்கிறேன்னாரா? அம்மாவுக்கு துக்கத்தோடு வந்து பாஸ்டர் நீங்கள் வராதிங்க பாஸ்டர். வந்து அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ தான் நான் வருவேன்னாராம். அவர் வருவேன் நான். அவர் என்ன பண்ணட்டும்? அடிக்கிட்டோம் என்ன? வரட்டும், நான் அடிக்கிட்டோம் என்ன? அவர் வராரு, அவர் வீட்டில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் வேணா பாஸ்டர், இப்போ தான் போய் அவர் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு, ரொம்ப அசிங்கமாக பேசிடுவார் பாஸ்டர், வேணா பாஸ்டர் என்று சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த பாஸ்டர் சொல்கிறார், இல்லைம்மா பார்க்கலாம் வாங்க என்று சொல்லி அவரும் 2 பசங்களாம் போகிறாங்க. அந்த மகன் பாஸ்டர் உள்ளே போன உடனே அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. அவன் அடிக்க எழும்பினவன் அப்படியே கீழே விழுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடிக்க எழும்பினவன் கீழே அப்படியே விழுகிறான். அந்த பாஸ்டர் அந்த மகனுக்கு பிடிச்சு தூக்கி விட்டு தண்ணியை கொடுத்து அவனுக்கு ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ண அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேக வருடம் இந்த சகோதரி அவ்வளோ பாடுகள், அவ்வளோ பிரச்சனைகளை மத்தியில், ஐயோ எங்கள் பாஸ்டர் வந்துட்டா இவர் அடிச்சிடுவாரே, பேசிடுவாரே என்று சொல்லி கலங்கின வேலையில் கர்த்தர் அந்த மகனுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாருங்க. அல்லேலூயா. இது ஏன் சொல்லுகிறேன்னா, அந்த மகளோட உள்ளத்தை கர்த்தர் எப்படி நம்ம கட்டினாரு? அந்த மகளை கட்டல, அந்த பிரச்சனையை கட்டினார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த மகளுக்கு பிரச்சனை யாரு? அந்த கணவன். அந்த கணவனை கர்த்தர் சுகப்படுத்தினார். மனைவி சந்தோஷமா இருப்பா. கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த நாம பாஸ்டர் நானும் போயிருந்தா அவன் கூட வாழாதம்மா, வேற வீட்டில் வந்து இருமா நீ இப்போ. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவன் குடிகாரன், இவ்வளோ திருந்து மாட்டுக்கிறான், அவன் செத்துட்டா நல்லா இருக்கன்ட்டுக்குவார் இவர். அவன் செத்துட்டா நல்லா இருந்திருக்கும். வேணாம்மா, அப்படி இருக்காதம்மா, கொஞ்சம் தூரம் வாமா, அப்போ தான் அவனுக்கு அந்த பாசம் வரும். அந்த சகோதரி விடவே இல்லைங்க. அவர் அடிக்கவார், ஒதுக்கவார், என்ன செய்தாலும் அந்த சகோதரி, அந்த கணவன் என்ன பண்ணலை, விடவே இல்லை. அன்னைக்கு அந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன நேரம் அவன் மயக்கச்சி கீழே விழுகிறான். விழுந்த உடனே அவர் தூக்குறாரு, அவருக்கு ஜெபிக்கிறாரு. அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாத்துறாரு. அவரும் அடுத்த வாரத்துலேருந்து சபைக்கு வர ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது ஏன்னா கர்த்தர் கட்ட விரும்பினால் அவரை கட்ட விடணும். ஆமென். கர்த்தர் உன் உள்ளத்தை என்ன செய்வாரு? கட்ட விரும்புகிறார். உள்ளத்தை கட்ட விரும்புகிறார், சுகப்படுத்த விரும்புகிறாருங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? அதை தடுத்து விடுகிறோம், வேண்டாம் என்று சொல்லி விடுகிறோம். ஏன் வேண்டாம் என்று சொல்றீங்க? கர்த்தரை ஏற்றுக்குன்னா நான் சேஞ்ச் ஆகணுமே, நான் என்ன பாவத்துக்கு நான் பாவத்தை மீண்டும் செய்ய முடியாது, என்னால் பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது, என்னால் சபையில் இருக்க முடியாது, சேதி என்னால் கேட்க முடியாது, நான் நல்லவனாக இருக்க முடியாது, கர்த்தரை ஏற்றுக்கொண்டால் நான் மாறணுமே என்றதுக்காகவே அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, முழுமையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த மகள் ஏற்றுக்கொண்டால் கணவனை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. முதல் வசனம் எடுத்து படிங்க. மார்க் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். மார்க் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25. 12 வருஷமா அந்த சகோதரி பெரும். அப்பொழுது தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு போத விடுங்க. அல்லேலூயா. அந்த மகள் அநேக தடவை கேட்டிருப்பீங்க. அந்த மகள் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? செலவழிச்சிட்டாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது, ரோட்டுக்கு வந்துட்டாங்க. எங்கே வந்துட்டாங்க? ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? செலவழிச்சிட்டாங்க. இப்போ எங்கே வந்துட்டு இருக்காங்க? ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ரோட்டில் இயேசு கிறிஸ்து வராரு என்று சொல்லி கேள்விப்பட்டாங்க. அந்த உள்ளம் பாருங்க எவ்வளோ உடைந்து போயிருக்கும், எவ்வளோ காயப்பட்டு இருக்கும். அந்த மகளை யாரும் தேற்றிருக்க மாட்டாங்க, தொட்டிருக்க மாட்டாங்க, பாசம் காட்டிருக்க மாட்டாங்க. அந்த பெண்ணை யாரும் கிட்ட கூட போயிருக்க மாட்டாங்க. அவளை எங்கேயோ தள்ளி வச்சிருப்பாங்க.
அந்த மகள் எப்படியோ அந்த சந்த முந்தல வந்து இயேசுவை தொடணும் என்று சொல்லி உள்ளம் கொண்டு தொட்டால் கர்த்தர் சுகமளித்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயம் நம் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்றாருங்க? பார்க்கிறார். நீ எவ்வளோ ஜெபித்து என் சமூகத்தில் வர. அந்த பெண்ணுக்கு இல்லையா, ஐயா என்னால் நடக்க முடியல, கொஞ்சம் இயேசு இங்கே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம் இல்லையா? என்னால் நடக்க முடியல, என்னால் போக முடியல, இயேசு கொஞ்சம் வந்துட்டு போங்கன்னு சொல்லுங்க, காணிக்க தரேன், வந்துட்டு போங்கன்னு சொல்லுங்க, சொல்லியிருக்கலாமா? இல்லைங்க. கர்த்தர் அந்த மகளை பார்க்கையிலும் அந்த மகளோட பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ எவ்வளோ பிரயாசத்தோடு சபைக்கு வருகிறாய், எவ்வளோ பிரயாசத்தோட விடுதலைக்காக நீ ஏங்குகிறாய், எவ்வளோ பிரயாசத்தோட விடுதலைக்காக ஏங்குகிறாய், பாவத்தை அறிக்கை செய்கிறாய், நீதிமானை மாற்றும்படியாக உன்னோட பிரயாசம் என்ன? இஃப் யூ நீட் டெலிவரன்ஸ், உனக்கு விடுதலை வேணும்னா, கொடுத்த டெலிவரன்ஸை கொடுத்த விடுதலையை நீ பெற்றுக்கொள்ளணும்னா கொஞ்சம் பிரயாசம் பண்ணணும், கொஞ்சம் வரணும், கொஞ்சம் நெருங்கணும். ஒன்லி தென் யூ வில் ரிசீவ் ஹிஸ் டெலிவரன்ஸ். அப்போ தான் அந்த விடுதலை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரிக்க முடியும். இந்த மகள் அப்படியே தான் பண்ணா. கர்த்தர் குணமாக்குகிறவர். குணமாக்குகிற கர்த்தரிடம் நீ வந்தால்தான் குணம். ஒன்று சொல்கிறேன், இங்கே சிஸ்டர் அம்மா சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணாதான் சுகமாகும், ப்ரேயர் பண்ணாதான் சுகமாகும். அது ஒரு விசுவாசம். என்கிட்ட இந்த எண்ணெய் கொண்டு வராங்க, எண்ணெய் டப்பா, ப்ரேயர் பண்ண சொல்லி. நான் ஜெபிக்கிறது என்ன, ஆண்டவரே இந்த எண்ணெயை ஒரு விசுவாசத்தின் கருவியாய் பிரயோஜனப்படுது. ஆண்டவரே இந்த எண்ணெயை மேஜிக் பண்ணுங்க ஆண்டவரே, இது அவங்க ஊற்றினவுடனே அப்படியே தங்கமாக ஓர்த்தணும். எண்ணெயை ஊற்றினவுடனே எப்படி ஓரணும்? தங்க மாதிரி ஊற்றணும் ஆண்டவரே அப்படின்னால ஜெபிக்க முடியாது. ஆண்டவரே இதை ஜெபித்த உடனே இதை பெட்னா வெச்சியாக மாற்றித்தாங்க. பெட்னா வெச்சி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? காயத்துக்கு. ஆண்டவரே இதை தொட்ட உடனே அமிர்தாஞ்சனா மாற்றித்தாங்க ஆண்டவரே. அமிர்தாஞ்சனா மாறும், அது கிடையாது. எண்ணெய் தான். ஆனால் உங்கள் விசுவாசம் தான் அதை மாற்றும். என் விசுவாசம் என் ஜெபம் கிடையாது, நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவரே இவங்க ஜெபிக்கும்போது ஒரு விசுவாசத்தின் கருவியாய் இந்த எண்ணெயை எடுத்து என்ன பண்ணுங்க? பயன்படுத்துங்க. அது ஒரு விசுவாசத்தின் கருவி. அதை பிரயோஜனப்படுத்தும் போது தான் கர்த்தர் உன் விசுவாசத்தை கொண்டு உன் பிரயாசத்தை கொண்டு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஜெபித்ததுனால இல்லைங்க, கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்ற ஒரு பிரயாசம், ஒரு மைண்ட் செட். கர்த்தர் விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு மைண்ட் செட், கர்த்தர் எனக்கு நல்லதை செய்வார் என்ற ஒரு மைண்ட் செட். நீ உள்ளத்தில் எண்ணுகிறாய் பார்த்தியா, கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக இதை செய்வார், சுகம் படுத்துவார் என்று நீ முழுமையாக இங்கே ஒப்பு கொடுக்குற பார்த்தியா, அதோட விடுதலை தான் விடுதலை. ஆமே. யார் பண்ணாலும் விடுதலை கிடையாது. அல்லேலூயா. யார் பண்ணாலும் விடுதலை. அது அந்த வேலைக்கு அந்த விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க. நான் என்ன ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இந்த மகளின் விசுவாசத்தின் பிரகாரம் என்ன பண்ணுங்க? சுகப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜான் டெனிஸ் ஆகிய நான் ஜெபிக்கிறேன், சுகப்படுத்துங்கன்னா பலான் என்ன அடிக்குவார் ஆண்டவர். யாரா நீ உன் பேர் சொல்லி ஜெபிக்கிறேன்னு? யார் பேர் சொல்லி ஜெபிக்கிறேன்? நான் இயேசு கிறிஸ்துவ பேரை சொல்லி ஜெபி. ஆண்டவரே இந்த மகளின் விசுவாசத்தை நிமித்தமாக என்ன பண்ணுங்க? சுகப்படுத்துங்க. நான் அப்படி கர்த்தர் அப்படிதான் சொல்ல, உன் விசுவாசத்தை நிமித்தமாய் நீ ரட்சிக்கப்பட சுகமடுவாய், எழுந்து நட. ஆமேன். கர்த்தர் உன் விசுவாசத்தினால நீ சுகம் பெறுவாய், எழுந்து நட. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மீ, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ. நமக்கு விடுதலை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? கொடுத்துருக்கிறாரு. அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். ரெண்டாவது காரியம், சீக்கிரம் முடிக்கிறேன். கொலோசியர் 1:13 படிங்க. கொலோசியர் 1:13. இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்யறாருங்க? முதல் விடுதலை, கர்த்தர் உன் காயங்களை கட்டுகிறார். முதல் விடுதலை என்ன? கர்த்தர் உன் காயங்களை. ஃபர்ஸ்ட் டெலிவரன்ஸ் இஸ் காட் ஹீல்ஸ் யுவர் சோல். கர்த்தர் முதல் விடுதலை என்ன? உன் ஆத்மாவை கர்த்தர் சுகப்படுத்துகிறார், கட்டுகிறார். இரண்டாவது டெலிவரன்ஸ், செகண்ட் டெலிவரன்ஸ் படிங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை என்ன செய்யறேன் நானு? முதல்ல கர்த்தர் என்ன செய்யறாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து உன்னை என்ன செய்யறாரு? கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Second deliverance, you will be delivered from all the enslavement of this darkness.
இந்த உலகத்தின் இருளிலிருந்து கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உங்களை விடுதலை கொடுக்க போகிறா. ஆமென். இந்த உலகத்தை ஆளுகிறவன், இந்த உலகத்தில் இருக்கிறவன் யார்? அவன் பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல ஏதாச்சும் ஒரு வழி, ஏதாச்சும் ஒரு நேரம், ஏதாச்சும் ஒரு காரியம் இருந்துட்டா அதை கொண்டு என்ன செய்யறானா? பெரிய வீடு கட்டிடுறான், பெரிய வீடை கட்டிடுறான். நீ கொஞ்சம் இடம் கொடுத்தினா அவன் என்ன செய்யறானா? பெரிய வீடை கட்டிடுறான். அவன் வாழ்க்கை முழுவதும் இருளாய் மாற்றி விடுகிறா. கொஞ்ச நேரத்துக்கு போதும், கொஞ்ச நேரத்துக்கு சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி பார்த்த உடனே ஒரு சின்ன வேலை, ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைக்கொசரம் நீ தவறான ஒரு விஷயம் செய்யணும். இந்த வேலைக்கொசரம் ஒரு தவறான விஷயம் செய்யணும். நல்லது தானே, வேலை கிடைக்கிறது நல்லது தானே. அந்த வேலைக்கொசரம் நீ ஒரு தவறான விஷயத்தை செய்யணும், ஒரு பொய் சொல்லணும், ஒரு தவறான காரியங்களை செய்யணும். என்ன ஆகும்னா அந்த விஷயம் வந்து அப்படியே பெருசாக மாறின்னு போவோம். இந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம், இந்த பாவத்தை மறைக்க இன்னொரு பாவம். அதே போல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கூட நம்ம அநேக காரியங்களை வந்து கர்த்தர் சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுக்காததுனால அதை உள்ளவே மறைச்சி வச்சுக்கிறோம். உள்ளவே மறைச்சி வச்சுக்கிறதுனால அது உள்ள பெருசாக மாறின் போது. ஆமேன். அதான் அழக வசனம் சொல்லுது, உன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. உன் பாவத்தை அறிக்கை செய்து என்ன செய்ய? விட்டுவிடு. ஒருவருக்கு ஒருவர் அறிக்கை செய்ய சொல்லுது, ஒருவருக்கு ஒரு என்ன செய்ய சொல்லுது? அறிக்கை சொல்லுது. பாவம் ஒருவருக்கு என்ன செய்யுதுங்க? பாவத்தை பகிர்ந்துக்கு அறிக்கை செய்ய சொல்லி சொல்லி விட்டுடு. சொல்லி என்ன பண்ண? அந்த பாவத்தை விட்டுடு. அதை விட்டுட்டா அது உள்ள செயல் செய்யாது. நீ அதை பாவத்தை அறிக்கை செய்யாமல் எனக்கு மட்டும்தானே அது பாவம் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது தானே என்று சொல்லி அந்த உள்ள அந்த சீக்ரெட் சின் என்ன சின்னது? சீக்ரெட் சின் என்ன சின்ன? அந்தகார ரகசிய பாவம். என்ன பாவம்? ரகசிய பாவம். யாருக்கும் தெரியல இல்லையா? நான் மட்டும் தான் போயிட்டு வந்துடலாம், யார்கிட்ட ஃபோனில் நான் மட்டும் தான் பேசிக்கலாம். என்ன பாவம்னா அது ரகசிய பாவம். அந்த பாவம் யாருக்கு தெரியுது? உனக்கு மட்டும் தான் தெரியுது. அந்த பாவத்தை நீ அறிக்கை செய்யாமல் விட்டுட்டினா அந்த ரகசிய பாவம் என்ன செய்யும்? அப்படியே பெருசாக வளரும். பெருசாக வளர்ந்து பெரிய காரியங்களை செய்ய தோன்றும். ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பையன்தான், சின்ன பையன் மொபைலில் வந்து இந்த ஆபாசமான விஷயங்களை வந்து அவன் பார்க்கறதுனால அவனுக்கு என்ன மைண்டு மாறிச்சுன்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயமா மாறிச்சு. சாதாரணமான விஷயமா மாறுறதுனால 18 வயசில் ஒரு பெண்ணை வந்து அவன் கொலை செய்கிறான், ரேப் பண்ணி கொலை செய்கிறான். ஏன் செய்கிறான்? சின்ன விஷயம் தான் இது, பார்க்குறதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவன் அதை பார்க்குறதுல என்ன ஆகுதுன்னா அது பெரிய பாவத்தை செய்ய தோன்றுகிறது. நம்ம வாழ்க்கையில் கூட சின்ன விஷயம், சின்ன பாவம் என்ன செய்யணும்? அது பெரிய பாவங்களை செய்ய தோன்றும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் அது என்ன செய்கிறார்? அவர் அந்தகார பாவத்தை உங்களை என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செகண்ட் டெலிவரன்ஸ். God will deliver you from all your secret sin. அந்தகார பாவத்தில் கர்த்தர் என்ன செய்ய போகிறா? விடுதலை செய்ய போகிறா. உங்க பாவ கட்டுகள் கர்த்தர் என்ன செய்ய போகிறா? விடுதலை செய்ய போகிறா. சில சமயம் கர்த்தரிடம் நெருங்கி வராதது கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்? பாவம் செய்துட்டேனே, எப்படி நான் நெருங்கி வருவேன்? கர்த்தர் சொல்லுகிறாருங்க, உன் பாவங்களை கழுவினவர் அவர். ஆமென். அவர்கிட்ட வர நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. மூன்றாவது காரியம் படிங்க சீக்கிரமா. மத்தேயு 11:28. மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். படி உணமர் படிங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து 11:20. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நான் உனக்கு எதை கொடுக்கிறேன்? God third he delivers you and gives you freedom. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து எதை கொடுக்கிறாருங்க? இளைப்பாறுதலை தருகிறவராக. he gives you rest. கர்த்தர் உங்களை என்ன செய்தாருங்க? விடுதலை கொடுத்து உனக்கு இளைப்பாறுதல் தருகிறவராக இருக்கிறார். இளைப்பாறுதல் புதிய துவக்கம் உங்க வாழ்க்கைக்கு. ஆமென். கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல் எப்படி இருக்கும்? புதிய துவக்கம், புதிய ஆரம்பம், புதிய விஷயம். ஏன்? கர்த்தர் விடுதலை அப்படியா இருக்கும் உனக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3 அழகான விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல கர்த்தர் எதை செய்றாருங்க? உன் இருதயத்தின் காயங்களை கற்றுகிறவராக இருக்கார். 2வது உன் இருளான வாழ்க்கை கர்த்தர் விடுதலை செய்கிறார். 3வது காரியம் இளைப்பாறுதல். கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுத்து எதை தருகிறாரு? இளைப்பாறுதலை தருகிறார்.
His deliverance can do that magic. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுத்து உனக்கு எதை செய்கிறாருங்க? முதல் காரியம், உன் இருதய காயங்களை கட்டி உன்னை சுகம் அழுது உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலன் படுத்துகிறவராய் இருக்கிறார். ரெண்டாவது காரியம், கர்த்தர் சொல்லுகிறார், உன் அந்தகார பாவத்தை கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உனக்கு விடுதலை. He delivers you from all your secret sin. எல்லா அந்தகார பாவத்தை கர்த்தர் என்ன செய்ய போறார்? உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். மூன்றாவது காரியம், கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய விடுதலைக்காக ஏங்கி பாருங்க. God delivers. God delivers. ஒரு இதில் பார்த்தேன், காரில் பார்த்தேன், God delivers. நான் என்னடா இவங்க எதனா புதுசாக என்னது இந்த டெலிவரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களான்னு யோசிச்சேன். ஏன்னா காட் மேன் டெலிவர்ஸ்ன்னு பார்த்துருக்கிறேன், மேன் டெலிவர்ஸ் பார்த்துருக்கிறேன், டெலிவரி அப்படின்னு பார்த்துக்கிறேன். இது முதலாவதாக காட் டெலிவர்ஸ். நான் யோசிச்சு என்ன காட் டெலிவர்ஸ், அப்போ தான் அது எனக்கு மைண்டு கட்டுச்சு. கர்த்தர் விடுவிக்கிறார். ஆமென். கர்த்தர் என்ன செய்கிறார்? எதுலேருந்து விடுவிக்கிறார்? உன் ஆத்துமாவை கட்டி கர்த்தர் விடுவிக்கிறார். உன் அந்தகார பாவத்தை கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் விடுவித்து உனக்கு இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். நீ எதை குறித்தும் கவலைப்படாது, கர்த்தர் கொடுத்ததை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்கலாமா? Shall we all stand? நாம் எழுந்து நிற்போம். மீண்டும் இந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். உள்ளத்திலிருந்து பாடலாமா? எதற்காகவோ ஏதோ பாடாத மாதிரி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். நல்ல கையை தட்டி உற்சாகமா சந்தோஷமாய் பாடுங்க பார்க்கலாம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். சொல்லுங்க. நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லு, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். சத்தமா பாடுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவா, வெற்றியை தரு, எனக்குள்ளே என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறவா, வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். கொண்டார் என் பாவம் அனைத்து மன்னித்தார், ஒரு மனிதனாக மாற்றினார், மனிதனாக மாற்றினார். அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிற, என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். சொல்லுங்க. விடுதலை நாயகன், விடுதலை. உற்சாகமா அந்த விடுதலையை பெற்றுக் கொண்டவர்களை போல, ஆண்டவரே உம் நாமத்தில் விடுதலை, உங்க செயலில விடுதலை, உங்க வல்லமையில ஒரு விடுதலை. அப்பா எப்படியா எங்க விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறவர் நீ. சேர்ந்து பாடுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருக, எனக்குள்ளே
எனக்குள்ளே இருக்க என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். சொல்லுங்க, விடுதலை, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம். கையை தட்டி விடுதலை கொடுத்த தேவன் நன்றி செலுத்துங்களை பார்க்கலாம். விடுதலை கொடுத்த தேவனை நன்றி செலுத்துங்களை பார்க்கலாம். ஓ நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே குமாரனால விடுதலை. ஓ குமாரனால விடுதலை. வசனம் சொல்லுகிறது, அந்த குமாரனால தான் உனக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் ரத்தத்திலே விடுதலை, இயேசுவின் வல்லமையில விடுதலை. ஆண்டவரே, இன்னும் விடுதலை பெற்றுக் கொள்ளாதவர்கள், இன்னும் அந்த விடுதலை அறியாமல் இருக்கிறவர்கள், தகப்பனே அதை சுதந்தரிக்கும்படியாக, கர்த்தர் கொடுத்த விடுதலை சுதந்தரிக்கும்படியாக, மீண்டும் அந்த பாவ சாயல், பாவ செயல்கள், பாவ கட்டுகள் இவரிடம் இல்லாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் இவர்கள் விடுதலை கட்டளையிட்டீரே நன்றி செலுத்துகிறேன். அப்பா, சுகப்படுத்துகிற வல்லமை, விடுதலை தருகிற வல்லமை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வல்லமை, 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 வல்லமை. Let them feel the deliverance. Let them feel the deliverance. Let them feel the deliverance. அப்பா, சுகத்தை கட்டளிடுங்க, சுகத்தை கட்டளிடுங்க, விடுதலை கட்டளிடுங்க, விடுதலை, விடுதலை, விடுதலை கட்டளிடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. சொல்லுங்க, அப்பா பிதாவின் கூப்பிடுங்க. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. அவர் சமூகத்துல வந்து அவர் என்ன சொல்லலாம் சொல்லுங்க. எங்கோ நான் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, உம்மை அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி. யூ wandered away. கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்ம அழைக்கிறவரா இருக்கிறார். He wants you brother. உன்னை நேசிக்கிறவரா இருக்கிறார், உன்னை அழைக்கிற தேவனா இருக்கிறார். சொல்லுங்க, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றிவிட்டு, என் நெஞ்சார அனைத்து, நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாற்றி, நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி டாடி, நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த விடுதலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் தயவு என் மேல் எப்போதும் இருப்பதாக, கர்த்தர் தயவு என் மேல் எப்போதும் இருப்பதாக. கொடுத்த விடுதலைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அதை சுதந்தரிக்கிறோம் ஜாதியா எங்களை ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையானதே என் சபை மக்களுக்கு தொடரட்டும். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவர்களும் அந்த விடுதலை சுதந்தரிக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே முழு சபையும் கண்ணில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்பேற்று நடத்துங்க, ஆசீர்வதிங்க, தேவையெல்லாம் சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
Now may the grace of God and the love of Jesus and the sweet fellowship of the Holy Ghost be upon every one of us and every believer of our church. God bless you. God bless you. God bless you. Praise the Lord. சாயங்காலம் கூட்டத்துக்கு மிஸ் பண்ணாமல் வாருங்க. அல்லேலூயா. உங்களுக்காக நான் எப்படின்னா சீக்கிரமாக நான் வரேன். தயவு செய்து ஆரம்பத்தை முடிச்சிடாதீங்க. அல்லேலூயா. அதனால் சாயங்காலம்